இப்போதான்ப்பா வேலையெல்லாம் முடிச்சு படுக்கிறதுக்குள்ள உடம்பு அசதியாகி போயிடுது. உடம்பெல்லாம் வலிக்குது. ஏட்டி என்னட்டி இங்க வந்து படுத்துருக்க? பசிக்குது, வந்து சோத்த போடு, வந்து படுத்துருப்பா. யோ மனுஷா, கொஞ்ச நேரமாவது தூங்க விடு. தூங்கவும் விட மாட்டேன்றீங்க. இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அசதியா படுத்தேன். அதுக்குள்ள ஏட்டி ஓட்டியும்பாங்க. கம்மதியா மனுஷா, வேணா போய் போட்டு சாப்பிடு. ஏட்டி புருஷன் வேலைக்கு போயிட்டு வர, சரி பொண்டாட்டிக்கு சாப்பாடு போறது தானே நல்ல பழக்கம். சாப்பாடு போட மாட்டேன், புருஷனுக்கு வேலை செய்ய மாட்டேன், நல்லா ஊரா சுத்துவேன், ஊர் கதை பேசுவேன். இதுக்கு தான் நீ லாக்கி. நான் எங்க ஊர் சுத்தினேன்? நான் ஊர் சுத்தினது பாத்தியா? இந்த வீட்டோட கிடக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டோட படுத்து கிடக்கிற ஊர் சுத்தினா? ஊர் சுத்தத்துக்கு நீ தான் கொண்டு வந்து காசு கொடுத்தியா எனக்கு? ஐயோ அப்பா சாமி, நான் எதுவுமே சொல்லல. வருவா உடனே சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நானே போய் சோறு போட்டு சாப்பிட்றேன். நவுரு வந்துட்டாரு பேச, எந்த வேலையும் செய்யறதில்லைன்னு. அப்புறம் வீட்டுல இருக்க வேலை யார் செய்யறா? நான் தான் செய்யறேன் எல்லா வேலையும். ராணியக்கா, ஏன்க்கா மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்கு? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, இந்த மனுஷனாலதான் சும்மா வந்து அதை பண்றேன் இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதான் கத்திட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல லட்சுமி. சொல்லு, என்ன விஷயம்? எக்கு, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி முத்துக்குமாரிக்கு பொண்ணு கிடைச்சிரும் போலக்க. காலைல புரோக்கர் வந்தாரு, வந்து பொண்ணு போட்டோ கொடுத்துட்டு போனாரு. பொண்ணும் பார்க்க அழகா இருக்கு. நம்ம போய் பாப்போமா? இதை என்னக்கா பண்ணலாம்? வீடு வாங்கிட்டு போய் பாப்போமா? ஓ அப்படியா லட்சுமி, சரி சரி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா போய் பொண்ணு பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லலாம், வீடு வாங்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவங்க சரி தானே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நிச்சயம் பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கப்புறமா வந்து வீட்டில் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாமே. ஆமாக்கா, நானும் அதான் யோசிக்கிறேன். சரி, நம்ம நாளைக்கு போய் பார்த்து வருமாக்கா. புரோக்கர்ட்ட நான் சொல்லிடுறேன். நீங்க, நானு, சின்ன பொண்ணு, வசந்தி, உமா எல்லாரும் போவோம். போய் பார்த்துட்டு இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துருவோங்க. ஆமா லட்சுமி, அதான் கரெக்ட். பொண்ணு பார்க்குற மாதிரி போவேன். நான் சும்மா ஒரு நார்மலா போய் பார்த்துட்டு வர மாதிரி போய் பார்த்துட்டு வருவோம். பொண்ணு பிடிச்சா ஓகே பண்ணுவோம், அப்படி இல்லையா வேணாம்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் இந்த முத்துக்குமார் பையன்கிட்ட சொல்ல. இந்த பையன்கிட்ட சொன்னா இவன் என்ன பண்றானோ தெரியல. காலும் கத்துவான் என்கிட்ட. என்ன பண்றது தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லை லட்சுமி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். முத்துக்குமார்ட்டு தானே, அதெல்லாம் பேசி சமாளிச்சுக்கலாம். நீ போய் எல்லாம் ரெடி பண்ணி வை. நானும் சின்ன பொண்ணு லட்சுமி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். சரிக்கா, நான் வீட்டில் இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க சரிங்களா? நானும் ஃபோன் பண்ணி இந்த புரோக்கர்ட்ட சொல்லிடுறேன். சரி லட்சுமி. போர் அடிக்குது. ஏதாவது வேலை கிடைச்சாவது பரவாயில்ல. எந்த வேலையும் கிடைக்க மாட்டேன்றது. என்னதான் பண்றதோ தெரியல. ஏ அனு, அங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்க? வாமா, எப்ப வந்த? இல்லம்மா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி அனு, சரி சாப்பிட்டியா? சரி வா, கீழே வந்து சாப்பிடு வா. கீழே அப்பால உட்காந்துருக்காங்க, வா கீழே வா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் அப்பாவை கொஞ்சம் கீழே வா. என்னம்மா பேச போற? என்ன பேசணும்? என் அப்பா என்கிட்ட சொல்லிடுவாரு. இது என்ன புதுசா இருக்கு? என்ன பேச போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு, கீழே வா. கீழே வந்தால் தான் பேச முடியும். மேலே இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காத, கீழே வா. என்னவா இருக்கும்? இப்படி தனியா கூப்பிடுறாங்கன்னா எப்படி கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்டா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏங்க அவள் வரா, நான் சொன்னாதான் அவள் கேட்க மாட்டான். நீங்கள் சொன்னால் அவள் கேட்பா சரிங்களா? அதனால பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணி வைப்பான், பிடிக்கலன்னா விட்டுறலாம். சும்மா பார்க்க தான் வராங்க. சும்மா என்கிட்ட கத்திட்டு இருந்தானா அவ்வளோதான் உங்ககிட்ட. சரி விடுமா, நான் சொல்றேன். நான் சொன்னா என் பொண்ணு கேட்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. புரோக்கர்ட்ட நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நாளைக்கு வர சொல்லுங்கன்னு. சரியா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. எப்படி நான் சண்டை போட்டால் நீங்கள் ஓகே சொல்லுங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்லிட்டேன். அவன் நாளைக்கு அவங்க வருவாங்களா இல்லையா அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி நமக்கு சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். எங்க வந்துட்டா பாருங்க. ஏன்பா சொல்லுங்க, இதை பேசணும்னு சொன்னீங்களாமே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், அதான் கூப்பிட்டேன். புரோக்கர் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, கொஞ்சம் ரெடியா இரு, அதுக்குதான் சொல்ல கூப்பிட்டேன். எப்பா நீ அம்மா கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா தான் சும்மா கல்யாணம் பேசலான்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருக்க. புரோக்கர் சொன்னாரு, அவரு சொன்னாரு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாப்பா. 2 வருஷம் வேலை பார்க்கணும். வேலை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன். சும்மா கல்யாணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களே, உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக வர சொல்ல மக்களே. சும்மா புரோக்கர்ட்ட சொல்லி வச்சிருந்தோம். சும்மா பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா சரி, பிடிக்கலையா விட்டுரு, அவ்வளவுதான். சும்மா கட்டாத மக்களே. அம்மையே பாவு இல்ல, கொஞ்சம் வந்து அம்மையை புரிஞ்சுக்கோ சரியா? எப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லுங்கப்பா. நீங்களே இப்ப அம்மா கூட சேர்ந்துட்டீங்கல, இனிமே என்கிட்ட பேசாதீங்க. நான் போறேன். நாளைக்கு எவனாவது வந்தானா அவன் மூஞ்சில சுடு தண்ணி பிடிச்சி ஊத்திடுவேன் பாருங்க. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? சொன்னா புரிஞ்சிக்கவும் மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. சரி விடு, என்ன பண்றது? அவ புரிஞ்சுப்பா. நாளைக்கு பாப்பா, அவளுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வேணா விடு. சரிங்க, உங்க இஷ்டம். அவ என்னமோ பண்ணிட்டு போறா. சரி ஆக வேண்டிய காரியத்தை பாரு. ஜோசிட்டையும் சொல்லிடு, அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. சரி சரிங்க. எட்டி 2 பேரும் சண்டை போடாம உட்காந்துருங்க. நான் லட்சுமி அத்தை வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை இதை பத்தி பேசிட்டு வரேன். எம்மா, யாருக்குமா கல்யாணம்? முத்துக்குமார் அண்ணனுக்கா? சொல்லவே இல்லை. எப்ப பாத்தீங்க பொண்ணு? இல்லடி, இப்பதான் மதியம் தான் லட்சுமி வந்து சொல்லிட்டு போனா, இந்த மாதிரி பொண்ணு பார்க்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அவ வீடு கட்டிட்டு தான் பொண்ணு பார்ப்பேன்னு சொன்னா. இருந்தாலும் சரி சும்மா பார்த்து வைப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. சரி, அவ வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாம். நானே, சின்ன பொண்ணு, வசந்தி, உமா எல்லாம் போறோம். போயிட்டு பேசிட்டு வரோம். சோறு எல்லாம் பொங்கி வச்சிருக்கேன். சாப்பிட்டு 2 பேரும் அமைதியா இருங்க. சண்டை போட்டீங்க அவ்வளவுதான். சரிம்மா சரி, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க சாப்பிட்டு படுக்கிறோம். எப்படி இப்ப போனீங்கன்னா ராத்திரியாவும் வரத்துக்கு என்ன பண்றது? போயிட்டு வாங்க. ஏ பெரிய குரங்கு, கேட்டுச்சுல உனக்கும்? 2 பேரும் சண்டை போடாம அமைதியா இருங்க. இல்ல வந்து தொழில் முறிச்சு கொடுப்பேன் பாத்துக்குங்க. சரிம்மா, நீ போயிட்டு வா. சும்மா நொய்யுங்காது எங்கள்கிட்ட. எட்டி தங்கச்சி வாடி, நம்ம போய் நூடுல்ஸ் கிண்டி திம்போ. அம்மா வரத்துக்காட்டி தின்னுட்டு கழிய போவா போலாம். சரி டி, வா நம்ம போவோம். போய் நூடுல்ஸ் கிண்டி திம்போ. பா, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி ஒரே உடம்பு வலி. எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் உடம்பு வலி தீர மாட்டேன்றது. கொஞ்ச நேரம் தூங்குவோம். ரொம்ப அசதியா இருக்கு உடம்பு. ஐயோ அம்மா தூங்கிட்டாளா? காப்பி வச்சு கேட்கலான்னு நினைச்சனே, வயிறு வேற பசிக்குது. சரி, அம்மா ஆடு மாடெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, நம்மளே போய் போட்டு குடிப்போம். லட்சுமிக்கா, லட்சுமிக்கா,
ராணியக்கா பாருங்க, லட்சுமிக்கா வர சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க கொட்டை விட்டுட்டு. ஏன் சின்ன பொண்ணு, அவளுக்கு மாட்டு வேலை காட்டு வேலை இருக்கும், அதனால அசதியில வந்து படுத்திருப்பா. சரி வா நம்ம போய் பேசுவோம். அவ பேசணும்னு வர சொன்னா, உடனே என்னை மட்டும் தான் வர சொன்னா, அந்த உமா வசந்தியில வர சொல்ல. பாப்போம் என்னதான் சொல்றான்னு. எத்தே வாங்கத்தே, அம்மா தூங்கிட்டு இருக்கா, வாங்க உட்காருங்கத்தே. இருங்க நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன். இல்ல மக்கா, சேர்லாம் வேணாம், நாங்க அப்படியே கீழே உட்காந்துக்கிறோம். உங்க அம்மா இதான் பார்க்க வந்து அவ தூங்கிட்டு இருக்கா போல. சரி நாங்க போயிட்டு அப்புறமா வரோம். அம்மா அம்மா பாரு, ராணியக்காவும் சின்ன பொண்ணத்தையும் வந்திருக்காங்க, எந்திரி. சரி பூமாரி, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. எக்கோ வாங்கக்கா, எப்பக்கா வந்தீங்க? ஒரு சவுண்டு போட்டிருக்கலாம்ல, சவுண்டு போட்டு தான் முழிச்சிருந்துருப்பேன். இல்ல லட்சுமி, நீயே நல்லா அசதியா படுத்திருந்தியா, அத்தா உன்னை எழுப்பல, அத்தா போலான்னு நினைச்சேன். சரி பூமாரி உட்காருங்கன்னு சொல்ல உட்காந்தேன். சரி லட்சுமி, நீ பேசணும்னு சொன்னல, அதான் நானும் சின்ன பொண்ணு வந்தோம். எப்ப பார்த்தாலும் ஒரே தூக்கம் தான் லட்சுமிக்காக்கு. தூங்கல விட்டா என்ன வேலை? மதியானம் தூங்குறது, காலைல 2 மணி நேரம் மாடு மேய்க்கிறீங்க, சாயந்தரம் 2 மணி நேரம் மாடு மேய்க்கிறீங்க, அவ்வளவுதான், வேற வேலை என்ன? நீ கண்டியோ? நான் தூங்கிட்டு இருக்கிறத நீ கண்டியான்னு கேட்டேன். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்புழுக்கிறது தான் இவளுக்கு வேலை. சீ, இவளே ஏங்க கூட்டு வந்தீங்க? லட்சுமிக்கு கோவப்படுறத பார்த்தா ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. வாய பாருங்க, காது வரைக்கும் போகுது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சின்ன பொண்ணு. சும்மா என்ன நோண்டிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோவேன், அவ்வளவுதான் உனக்கு. கம்மனா இருங்க 2 பேரும். நல்ல விஷயம் பேசுற இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ உட்காரு லட்சுமி. எக்கு நான் தான் சொன்னேன் இல்லக்கா, ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி முத்துக்குமாருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு. அதான் போய் பார்க்கலாமா என்னன்னு கேட்கதாங்க்கா. எக்கா நீங்க வீடு கட்டிட்டு தானக்கா பொண்ணு பாக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பொண்ணு பாக்குறீங்க, அப்ப வீடு எப்பக்கா வாங்குறது? அதெல்லாம் வாங்கிடலாம் சின்ன பொண்ணு. பொண்ணு பார்த்து நமக்கு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன், ஒன்னு வீடு வாங்கி பால் காய்ச்சி அப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் வேற வேலை என்ன இருக்கு? ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றதுக்குள்ள 7-8 மாசம் ஆயிரும். பொண்ணு பாக்குறதே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு பாத்துக்கோங்களேன். இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, அதனால முன்னாடியே ஜோசியிட்ட சொல்லி வச்சேன். சரி அவனுக்கு வயசு 25க்கு மேல ஆகுது, இப்ப கல்யாணம் பண்ற வயசு தான். சரி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்குவோம். அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாம் தான் நினைக்கிறேன். என்னைக்கு போலாம் எப்போ போலான்னு தெரியல. ஜோசியர் அவங்க கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றேன்னு சொன்னா. ஆனா இன்னும் எந்த போனையும் காணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி, ஃபோன் பண்ணுவார். இது சாயந்தரத்துக்குள்ள பண்ணுவார். இப்போ தானே மதிய நேரம் ஆகுது. பொண்ணு வீட்லயும் சொல்லிட்டு சாயந்தரத்துக்கு மேலே பண்ணுவார். சும்மா ஒரு 4 பேர் மட்டும் போய், நீயும் புருஷன் பிள்ளைங்களா மட்டும் போய் பார்த்துருவாங்க. வீடெல்லாம் எப்படி இருக்கு, பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் செட் ஆச்சுன்னா நம்ம பேசிக்கலாம். சும்மா அப்படி பார்த்துட்டு வர மாதிரி பார்த்துருவாங்க. எக்கா நீங்களும் வாங்கக்கா, நீங்க இல்லாம நான் ஒரு இடத்துக்காவது போயிருக்கேனக்கா. வாங்கக்கா, உங்களுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். நீங்க வந்து பார்த்து சொல்லுங்கக்கா. இன்னும் வேற இந்த விஷயத்த முத்துக்குமார்ட்ட வேற சொல்லல. அவன் வேற என்ன ஆட போறானோ தெரியலக்கா. ஐயா லட்சுமி, அவன் என்ன லட்சுமி சொல்ல போறான்? கல்யாணம் சரின்னு தான் சொல்ல போறான். ஆனா ஏன்க்கா, அவன் வேற வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுங்கிற குறிக்கோளோட இருக்கான். இப்ப வேற வீடு அப்புறம் வாங்கிக்கலான்டா, கல்யாணம் பத்தி பேசலாம்னு சொன்னாலே போதும் கோவப்படுவாங்க்கா. அப்பெல்லாம் இல்ல லட்சுமிக்கா, எடுத்து சொல்ற மாதிரி எடுத்து சொல்லுங்க, அதெல்லாம் கேட்பான். அதான் சின்ன பொண்ணு, சாயந்தரம் அவன் வேலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். வீடு பார்த்துட்டே தான் இருக்கேன், ஆனா இன்னும் செட்டு தான் ஆகல. என்ன பண்றதோ தெரியல. வீடு பார்த்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம் நினைச்சு அதுக்குள்ள இந்த மாதிரி ஜோசியக்கார சொல்லிட்டேன். சரி இப்ப என்ன, சும்மா போய் பார்ப்போம், செட் ஆச்சுன்னா பண்ணுவோம். அப்படின்னா வீடு கட்டிட்டு தான் பண்ணணும். சரி லட்சுமிக்கா, முத்துக்குமார் என்ன சொல்றான்னு பாருங்க, பார்த்துட்டு பண்ணுவோம். எக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுக்கா. நீங்க ஏன் முத்துக்குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு ஜோசியர் வந்ததுக்கு அப்புறம் ஜோசியர் எதுவும் ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கோமே, நீ நம்மளா போய் பார்த்துட்டு வந்துருவோமே, பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க என்னதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமே. அட ஆமா லட்சுமி, இந்த ஐடியா கூட நல்லா இருக்குல்ல. போய் பார்த்துட்டு வருவோம். நீ நானு சின்ன பொண்ணு வசந்தி எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க, சும்மா ஒரு அப்படியே இந்த வீடு இந்த மாதிரி பார்த்துட்டு மாதிரி போய் பார்த்துட்டு வருவோமே. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கூட்டு போய்க்கலாம். ஆமாக்கா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்ல சின்ன பொண்ணே, உன் அறிவுல இவ்வளவு புத்தி இருக்கா உனக்கு, பரவாயில்லையே. எக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஏன் எனக்குலாம் அறிவியல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கத்திரிக்காம இருக்கீங்க, புடிச்சு தூக்கி போட்டுருவான் அந்தாண்டு தெரிஞ்சுக்கீங்க. இல்ல காலைல குழம்பு வச்சு போடுவேன். சின்ன பொண்ணு, நானே நீங்க நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கீங்க, கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கேன். இல்ல அவ்வளவுதான் நேரம் ஒண்ணு. விடு லட்சுமி, அவ சும்மா அப்படிதானே பேசிட்டு இருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எக்க இந்த உமாவும் வசந்தியும் வேணாக்கா, நீங்க நானும் சின்ன பொண்ணு மட்டும் ஸ்கூட்டில போய் பார்த்துட்டு வருமா? ஜோசியை ஃபோன் பண்ணாருனா. ஆமா லட்சுமி, நானும் அப்படிதான் சொல்லலாம்னு நினைச்சேன். அவளுக்கு வந்தாலும் கெடுத்து விட்டு போயிருவாளுங்க. அப்புறம் பொண்ணும் கிடைக்காது ஒன்னும் கிடைக்காது. நம்ம போய் சும்மா பார்த்துட்டு வருவோம். சரி லட்சுமி, ஃபோன் பண்ணானா நைட் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா லட்சுமிக்கா, அவளுக்கு 2 பேர் வேணாம், நம்ம 3 பேர் ஃபர்ஸ்ட் போய் இந்த வீட்டை அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். பொண்ணு எப்படி நல்ல கேரக்டரானு. சரி ஓகேன்னு பட்டுச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வேற பொண்ணு பார்த்துக்கலாம், அதுக்குள்ள வீடியும் கட்டி முடிச்சிடலாம். ஆமா இதுவும் நல்லதா இருக்கு. குமாரி என்னமாக்கா பண்ற? எத்தே இப்பதான் படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தேன் தே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேற போலியா, ஒரே தலைவலி எனக்கு, அதனால படுத்திருந்தேன். சரி மக்கா, இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே. ஆமா உனக்கு ஸ்கூல் இருக்கு, அவளுக்கு 2 பேருக்கு லீவ் தான், வீட்டில் தான் உட்காந்துருக்காளுங்க. போகணும். அவ வேற போகும்போதே சொல்லி அனுப்பின, பார்வை அம்மா 2 மணிக்கு போகுது, வரத்துக்குள்ள 8 மணி ஆயிடும்னு. சரி லட்சுமி, நான் அப்படியே போயிட்டு வரேன். நேரம் ஆயிட்டு, போய் கொஞ்ச நேரம் படுப்போம், உடம்புலாம் வலிக்குது. ஆமாக்கா நானும் போறேன். என் மாமியார் கிளை வேற கத்துவா, சொல்லும் போதே சொன்னா 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துடணும்னு, இல்லைன்னா அவளோட தாச்சை தாங்க முடியாது என்னால. எம்மா நானும் போயிட்டு வரட்டேம்மா, ராணியத்தை கூட நானும் போய் சத்யா சோனி கூட விளையாடுறேனே. மதியம் ஆகுது, போர் அடிக்குதுமா எனக்கு. மக்கா இதெல்லாம் அம்மா கிட்ட கேட்கணுமா என்னவா? போலாம் நம்ம 2 பேரும். சரி குமாரி போ, நீயும் போயிட்டு வா. நீ அவ்வளோ நேரத்தை உட்காந்துருப்ப, போயிட்டு வா. அம்மாவும் தூங்குறேன். மக்கா ப்ரூ கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா எல்லாரும் வீடியோ தான் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்கா. மேல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க, அப்பதான் நான் டெய்லி போற வீடியோ உங்களுக்கு வரும். அப்பதான் நிறைய என்டர்டைன்மெண்டான வீடியோ உங்களுக்கு வரும்.